moral stories. உலகத்துல இருந்து ரொம்பவும் தூரமா ஒரு காடு இருந்துச்சு. அந்த காட்டுக்கு பக்கத்துல அழகான ஒரு கிராமம் இருந்துச்சு. அந்த கிராமத்தோட பேரு ராகவபுரம். அங்க சீனையான்னு ஒருத்தர் காய்கறிகள் வித்து வாழ்க்கை நடத்திட்டு இருந்தாரு. காய்கறிகள் வாங்கம்மா, வந்து வாங்கிக்கோங்க அப்படின்னு தெரு ஓரமா கடை போட்டு அங்க வியாபாரம் பண்ணிட்டு இருப்பாரு. மெல்ல மெல்ல வெயில் காலம் வந்துச்சு. வெயில் கொடுமை ரொம்ப அதிகமா இருந்துச்சு. குழந்தைங்களுக்கு ஸ்கூல் இல்லாததால விளையாடிட்டு இருந்தாங்க. பணத்துக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுற குடும்பம் சீனையாவோடது. அவனுக்கு வர்ற சின்ன வருமானத்தை வச்சுதான் அந்த குடும்பத்தை நடத்திட்டு இருந்தான். இந்த வெயில் காலத்தால வியாபாரமே நடக்கல. நம்ம குழந்தைக்கு கூட நம்மளால சரியா சாப்பாடு கொடுக்க முடியல. வெயில் காலம் இல்லாத நாட்கள்ல சீனையாவோட வாழ்க்கை நல்லாதான் போயிட்டு இருக்கும். அப்படி இப்படின்னு வருமானமும் வரும். அப்படி தெருவோரமா காய்கறிகள் வித்து வந்த வருமானத்துல கொஞ்சத்தை மத்தவங்களுக்கு உதவி செஞ்சு மத்தத குடும்பத்துக்காக செலவு பண்ணுவான். ஆனா இப்போ வெயில் காலம் வந்ததால அவனுக்கு சுத்தமா எந்த வியாபாரமும் நடக்கவே இல்ல. சாயங்காலம் வரைக்கும் காத்திருந்தும் கூட வெயில் குறையவே இல்லாததால மக்கள் யாருமே வெளியில வரவே இல்ல. சரி, இதுக்கு மேல விக்காதுன்னு கூடைகளை தூக்கிக்கிட்டு அவன் நடந்துட்டு இருந்தான். வழியில அவனுக்கு 100 ரூபாய் நோட்டு கட்டு ஒண்ணு தெரிஞ்சுது. சுத்தி அங்க இங்கன்னு பார்த்தான். யாருமே இல்லன்னதும் அந்த நோட்டு கட்டை எடுத்துக்கிட்டான். இது என்னோடது கிடையாதுதான். இது எடுத்தது சரியா தப்பா அப்படின்னு தனக்கு தானே ரொம்ப நேரம் யோசிச்சு பார்த்தான். இன்னைக்கு சாப்பாட்டு தேவைக்காக மட்டும் கொஞ்சம் எடுத்துக்கலாம். அடுத்த நாள் மிச்சத்தை அப்படியே கடவுளோட உண்டியல்ல போட்டுறணும். அடுத்தவங்க சொத்து பாம்பு மாதிரி அப்படின்னு தனக்கு தானே நல்லா ஆலோசிச்சு அந்த முடிவுக்கு வந்தான். இந்த பணத்தை வச்சு என்ன வாங்கலான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது அவனுக்கு எதிரில ஒரு ஊனமுற்றவன் வந்து நின்னான். சீனையா அவனை பார்த்தான். ஐயா ஐயா, சாப்பாடு சாப்பிட்டு 3 நாள் ஆச்சுங்க ஐயா. பசியில உயிரே போகுதுங்க ஐயா. ஏதாவது உங்களால முடிஞ்ச உதவிய பண்ணுங்க ஐயா. அப்படி பிச்சை கேட்டான். தன்னோட குடும்பத்தோட பசிய போக்குறதா இல்ல இந்த உடல் ஊனமுற்றவனுக்கு உதவி பண்றதான்னு சீனையா யோசிச்சான். அரிசி வாங்கிட்டு போனா குழந்தைங்க 4-5 நாளைக்கு பசியார சாப்பிடும். அப்படி அவன் நினைச்சிட்டு இருக்கும் போதே இந்த உடல் ஊனமுற்றவன் தொடர்ந்து அவன்கிட்ட கெஞ்சி கேட்டுக்கிட்டே இருந்தான். அவனை பார்க்க சீனையாக்கு ரொம்ப இரக்கமா இருந்துச்சு. அவன்கிட்ட இல்லன்னு சொல்ல முடியாம அந்த பணத்தை அப்படியே அவன் கையில கொடுத்துட்டு வெறும் கையோட வீட்டுக்கு திரும்பி போனான். வீட்ல தூங்கிக்கிட்டு இருந்த குழந்தைய பார்த்தான். தனக்காக தூங்காம முழிச்சிட்டு இருந்த மனைவி கிட்டக்க வந்து, குழந்தை ஏதாவது சாப்பிட்டாளா அப்படின்னு மனைவி மேல நேசத்தோட குழந்தை மேல பாசத்தோட கேட்டான். கஞ்சி வச்சு கொடுத்தேங்க, குடிச்சிட்டு தூங்குறா. அப்போ நீ அப்படின்னு ரொம்ப அன்பா கேட்டாரு. மனைவி தலைய குனிஞ்சுக்கிட்டே இல்லன்னு சொன்னா. என்ன கல்யாணம் பண்ணிட்டு வந்த நாள்ல இருந்து 3 வேளை வயிறார நீ சாப்பிட்டதே இல்ல. என் மேல உனக்கு கோபம் இல்லையா அப்படின்னு ரொம்ப சோகமா கேட்டான். நீ குடிகாரனா இருந்தா சண்டை போடலாம், சண்டைக்காரனா இருந்திருந்தேன்னா உன்னை திட்டலாம். ஆனா நீ உடல் ஒடிய உழைச்சிட்டு வர, நீ உழைச்சு கொண்டு வந்தத மத்தவங்களுக்கு உதவியும் செய்யற. அதெல்லாம் போக என் மேல இவ்ளோ பாசமா இருக்க. அப்படி இருக்கும்போது உன் மேல எப்படி கோவப்படுவேன் அப்படின்னு ரொம்ப அன்பா சொன்னான். சீனையா எதுவுமே பேசாம இவ்ளோ நல்ல மனைவி கிடைச்சதுல உள்ளுக்குள்ள ரொம்ப சந்தோஷப்பட்டான். அன்னைக்கு ராத்திரி 2 பேரும் சாப்பிடவே இல்லைனாலும் நிம்மதியா படுத்து தூங்குனாங்க. ஒரு நாள் வழக்கம் போல சீனையா தெரு ஓரமா உட்கார்ந்து காய்கறிகள் வித்துக்கிட்டு இருந்தான். காய்கறிகள் வாங்கம்மா வாங்க. நல்ல பசுமையான சுத்தமான காய்கறிகள், இப்ப பறிச்சு சந்தைக்கு வந்த காய்கறிகள் வாங்கம்மா. கத்திரிக்காய், பீர்க்கங்காய், தக்காளி எல்லாம் புதுசா பறிச்சது வாங்க. அப்படி கூவி கூப்பிட்டான். ஆனா அங்க யாருமே வரல. அந்த இடத்துக்கு ஒரு கிராம அதிகாரி வந்தாரு. டேய், நீ என்ன இங்க கடை போட்டு உட்கார்ந்துருக்க? போற வரவங்களுக்கெல்லாம் இடைஞ்சலா இருக்கும். கடையை எடு. ஐயா, இத்தனை வருஷமா இங்கதான் உட்கார்ந்து வித்துக்கிட்டு இருக்கேன் ஐயா. இப்ப திடீர்னு வந்து கடைய காலி பண்ணுன்னு சொன்னா ராஜா பார்த்தா எங்களை தான் திட்டுவாரு. கடையை உடனே எடு. ஐயா, இப்போ உடனே எடுக்கணும்னா என் பொறுமைய சோதிக்காம ஒழுங்கா கிளம்பிடு, இல்லனா உன்னை சிறையில தூக்கி போட்டுருவேன். இப்படி ரொம்ப கடுமையா கிராம அதிகாரி சொல்லவும் வேற கதி எதுவும் இல்லாம சீனையா காய்கறி கூடைகளை தூக்கிக்கிட்டு நடக்க ஆரம்பிச்சான். அப்படி போயிட்டு இருக்கும்போது ஒரு கோவில்ல அன்னதானம் பண்ணிட்டு இருக்கிறத பாக்குறான். பசியினால அவன் வயித்துல எலிகள் ஓடுற மாதிரி உணர்ந்தான். கோயில்ல அன்னதானத்தை நல்லா சாப்பிட்டான். மனைவி குழந்தைக்கு கூட ஒரு பொட்டலம் கட்டிக்கிட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்பும் போது அந்த கோயில் பூசாரி அவன்கிட்ட வந்து நின்னாரு. தம்பி,
உன்னை பார்த்தா நல்ல உழைச்சு சம்பாதிக்கிறவன் மாதிரி தெரியுது. இந்த அன்னதானத்தை கோயில்ல தொடர்ந்து நடத்துறதுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு. உன்னால முடிஞ்ச உதவி ஏதாவது இருந்தா இந்த அன்னதானத்துக்காக நீ செய்ப்பா. அப்படி தாழ்மையோட கேட்டாரு. மூழ்கிக்கிட்டு இருக்கிற கப்பல்ல மூட்டைகள் அடுக்கின மாதிரி இருந்தது சீனையாவுக்கு. நான் இங்க சாப்பிட்டதுக்கு பிரதிபலனா இவங்களுக்கு ஏதோ ஒரு உதவியை நான் கண்டிப்பா செய்யணும்ல அப்படின்னு மனசுல நினைச்சுக்கிட்டான். ஐயா, என்கிட்ட பணம் இல்ல, ஆனா என்னால முடிஞ்ச உதவியை நான் செய்யலாமா? அப்படி கேட்கலாமா வேண்டாமான்னு யோசிச்சுட்டே கேட்டான். அப்ப பூசாரி சின்னதா சிரிச்சுக்கிட்டே இந்த மாதிரி சொன்னாரு. உதவி செய்யறதுக்கு மனசுதான்ப்பா வேணும். நீ மனப்பூர்வமா எதை கொடுத்தாலும் அது கடவுளுக்கே போய் சேரும் அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா சொன்னாரு அவரு. சீனையா சாப்பாடு பொட்டலங்களை மட்டும் எடுத்துட்டு அந்த காய்கறி கூடைகளை அப்படியே தானமா கொடுத்துட்டான். என்னால முடிஞ்ச உதவி இதுதாங்கய்யா, எடுத்துக்கோங்க. அதுக்கு அந்த பூசாரி, நீண்ட காலம் நல்லா வாழணும், உனக்கு எல்லா செல்வங்களும் வாழ்க்கையில கிடைக்கணும் அப்படின்னு ஆசிர்வதிச்சாரு. சீனையா தன்னோட வீட்டுக்கு போன போது வெளியில இருந்த தொட்டியில படகு செஞ்சு விட்டுட்டு அவனோட மகா விளையாடிட்டு இருந்தா. அப்பாவை பார்த்ததும் ஓடோடி வந்தா. அப்பா, இன்னைக்கு எங்களுக்கு ஸ்கூல் கிடையாது. அம்மா, இது என்னது அப்படின்னு கையில வச்சிருந்த பொட்டலத்தை பார்த்து கேட்டா. இது சாப்பாடுமா, உனக்காக கடவுளே கொடுத்து அனுப்பியிருக்காரு. இன்னும் சொன்னதும் அவ ரொம்ப ரொம்ப சந்தோஷமாயிட்டா. இந்த சாப்பாடு கடவுள் எனக்காக கொடுத்து அனுப்புனது அப்படின்னு ரொம்ப குதூகலமா அத சாப்பிட ஆரம்பிச்சா. மனைவிக்கு கூட ஒரு பொட்டலத்தை கொடுத்து, நீயும் சாப்பிடு. அப்போ உங்களுக்கு? நான் சாப்பிட்டுட்டேம்மா, நீ சாப்பிடு. அப்படி மனைவிய சமாதானப்படுத்தி சாப்பிட வச்சான். ராத்திரி அவங்களோட மகள் உறங்கின பிறகு 2 பேரும் உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க. அப்படி பேசும்போது அன்னைக்கு நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் மனைவி கிட்ட சொன்னா சீனையா. இப்ப என்ன செய்யலான்னு இருக்கீங்க? இந்த காய்கறி வியாபாரத்தை நிறுத்திடலான்னு நினைக்கிறேன். என்னங்க நீங்க சொல்றது? பிள்ளைக்கு ஒருவேளை சாப்பாடு கூட போட முடியாத இந்த வியாபாரத்தை நடத்தி எதுக்கு? கூலி வேலைக்கு போறேன், அதுவும் இல்லன்னா பிச்சை எடுத்தாவது பொழப்பு நடத்துறேன் அப்படின்னு ரொம்ப சோகமா சொன்னான். அன்னைக்கு ராத்திரி கணவனை சமாதானப்படுத்துறதுக்கு மனைவிக்கு ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. எப்ப தூங்குனாங்களோ அவங்களுக்கே தெரியாது. காலையில வழக்கம் போல அவ சீக்கிரம் எந்திரிச்சு பாக்கும்போது அவ முன்னாடி ஒரு மாய கூட தெரிஞ்சுது. அது தக தகன்னு தங்க நிறத்துல மின்னிக்கிட்டு இருந்துச்சு. சீனையாவோட மனைவி ஆச்சரியப்பட்டு கணவனை எழுப்புனா. என்னங்க, ஏங்க ஏங்க ஒரு தடவை எந்திரிங்க அப்படின்னு பதட்டமா எழுப்புனா. சீனையா சோம்பலா கண்ணை திறந்து பார்த்து, என்னம்மா ஆச்சு, எதுக்கு இப்படி எழுப்புற? ஒரு தடவை அங்க பாருங்க அப்படின்னு சொன்னதும் சீனையா அங்க பார்த்தான். அந்த மாயக்கூடைய பார்த்து ஆச்சரியப்பட்டான். ஒரு தடவைக்கு 2 தடவை கண்ணை சிமிட்டி சிமிட்டி பார்த்தான். இது என்னது? இந்த கூடைய நான் நேத்து கோயிலுக்குள்ள தானமா கொடுத்தேன் அப்படின்னு பக்கத்துல போய் சோதிச்சு பார்த்தான். அப்போ அந்த கூடைக்குள்ள இருந்து அசரீரி கேட்க ஆரம்பிச்சுது. மகனே, எத்தனை கஷ்டத்திலும் நேர்மையாக இருக்க வேண்டும் என்ற உனது குணம், பிறருக்கு உதவ வேண்டும் என்கிற உனது மனது, உன்னுடைய நேர்மை அனைத்தும் மிக மிக அருமையானது. நான் ஒரு மாயக்கூடை. நான் காலியாக இருக்கும்போது என்னிடம் நீ எதை கேட்டாலும் நான் அதை உனக்காக தருவேன். உன்னை போன்றவர்களிடம் இருந்தால் நான் அனைவருக்கும் பயன்படுவேன். தயங்காமல் உன்னுடைய தேவைகளை நீ நிறைவேற்றிக்கொள். தேவையென்று வருபவர்களுக்கு உதவி செய். எல்லாமே நல்லபடியாக நடக்கும். உன் நேர்மைக்கு நான் தரும் வெகுமதி இது அப்படி சொல்லுச்சு. இத கேட்ட சீனையா அவனோட மனைவியும் கூட ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. மாய கூடையே, என்னோட குடும்பத்துக்கு என்னால சாப்பாடு சரியா கொடுக்க முடியல, உன்னால அவங்களுக்கு சாப்பாடு தர முடியுமா அப்படின்னு கேட்டதும் அந்த கூடையில இருந்து விதவிதமான சாப்பாடுகள் வந்துச்சு. அவங்க பொண்ணு எந்திரிச்சதும் அவகிட்ட எல்லா விஷயத்தையும் சொன்னாங்க. அன்னைக்கு குடும்பமே சேர்ந்து உட்கார்ந்து திருப்தியா சாப்பிட்டாங்க. ஏங்க, இந்த மாய கூடையால நம்மளோட கஷ்டம் எல்லாம் தீந்துருச்சு. நம்ம கஷ்டம் மட்டும் இல்லம்மா, எல்லாரோட கஷ்டமும் தீரப்போகுது அப்படி சொல்லி அந்த மாய கூடை கிட்ட கொஞ்சம் பணம் கேட்டான். அந்த பணத்தால சந்தையில ஒரு கடைய வாங்கி அங்க அவனோட வியாபாரத்தை ஆரம்பிச்சான். தெருவோரமா இல்லாம சந்தையிலேயே அவனோட வியாபாரத்தை நடத்தினான். அக்கா, கத்திரிக்காயெல்லாம் நேத்து தோட்டத்துல பறிச்சது, நல்ல வெண்டைக்காய் இருக்கு, பைசா நீங்க நாளைக்கு கூட கொண்டு வந்து கொடுங்க அப்படின்னு ரொம்ப அன்பா வியாபாரம் பண்ணான். நல்ல வருமானமும் வந்துச்சு. மனைவிக்கும் மகளுக்கும் வயிறு நிறைய சாப்பாடு கொடுக்க முடிஞ்சதால சீனையாவுக்கு இப்ப ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஒரு நாள் வியாபாரத்தை முடிச்சிட்டு வந்துட்டு இருக்கும்போது ஒரு வயசான பாட்டி, அம்மா தாகம் தாகமா இருக்கே அப்படின்னு அங்க போற வர எல்லார்கிட்டையும் கேட்டுட்டு இருந்தாங்க. உடனே சீனையா அந்த மாய கூடை கிட்ட மோர் வேணும்னு கேக்குறான்.
உடனே அங்க மோரும் வந்துச்சு. அந்த மோர் எடுத்துக்கிட்டு அம்மா இந்தாங்க, இந்த மோரை குடிங்க. அப்படின்னு குடிக்கிறதுக்கு மோர் கொடுத்தான். அவங்களுக்கு வயிறு நிறைய சாப்பாடு போட்டு அனுப்புனான். அதோட கொஞ்சம் பணமும் கொடுத்தான். இந்த பணத்தை வச்சு ஏதாவது வியாபாரம் பண்ணிக்கோமா அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சான். இப்படி அந்த மாயக்கூடை வழியா எல்லாருக்கும் உதவி செஞ்சிட்டு இருந்தான். ஆனா அவன் மட்டும் நேர்மையா வியாபாரம் நடத்தி அதுல வர்ற பணத்துல தன்னோட குடும்பத்தை நடத்திட்டு வந்தான். ஒரு அழகான கிராமம் இருந்துச்சு. அந்த கிராமத்துல சீனையா அப்படின்னு ஒருத்தன் வாழ்ந்துட்டு இருந்தான். அவன் இதுக்கு முன்னாடி கோழி முட்டை வியாபாரம் பண்ணிட்டு இருந்தான். வீதி வீதியா திரிஞ்சு பெருசா சத்தம் போட்டு கோழி முட்டை வியாபாரம் பண்ணிட்டு இருந்தான். கோழி முட்டைங்கம்மா, கோழி முட்டைங்க, நாட்டு கோழி முட்டைங்க, வாங்கம்மா வாங்க, சீக்கிரமா வாங்கம்மா. அப்படி பெருசா அவனோட சத்தத்தை கேட்டதும் ஊர் மக்கள் எல்லாரும் அங்க வந்து சீனையா கிட்ட கோழி முட்டைகள் வாங்கிட்டு போவாங்க. சீனையாக்கு கூட வியாபாரம் ரொம்ப நல்லபடியா நடந்துட்டு இருந்துச்சு. ஒரு நாள் கொண்டு வந்த முட்டை எல்லாத்தையும் வித்துட்டு திரும்பி போகும்போது இப்படி யோசிச்சான். இதே மாதிரி நல்லபடியா இன்னும் 1 மாசம் வியாபாரம் நடந்தா நம்ம அம்மாவுக்கு தங்கத்துல சங்கிலி பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே வீட்டுக்கு வந்தான். அன்னைக்கு ராத்திரி வீட்டுக்கு வெளியில ஒரு கட்டில போட்டு அதுல சுகமா தூங்கிக்கிட்டு இருந்தான். காலையில எந்திரிச்சதுமே அவனுக்கு ஒரு வருத்தமான செய்தி காத்திருந்துச்சு. அவனோட அம்மா நாகமணி அழுதுகிட்டே என்ன நடந்துச்சுன்னு சொல்ல தொடங்குனா. தம்பி, துரதிருஷ்ட தேவதை நம்ம வீட்டுலதான் இருக்கா போல, மொத்தமா அழிஞ்சு போச்சியா அப்படின்னு அழுதுகிட்டே சொன்னான். என்னாச்சுமா? இப்படி அழுதுகிட்டே சொன்னீங்கன்னா என்ன நடந்துச்சுன்னு எனக்கு எப்படி புரியும்? நம்ம கோழிங்களுக்கெல்லாம் ஏதோ வியாதி வந்து செத்து போச்சுப்பா அப்படின்னு ரொம்ப வருத்தமா சொன்னா. சீனையாவுக்கு ஒரு நிமிஷம் என்ன பண்றதுனே புரியல. அப்புறம் கொஞ்சம் அமைதியாகி அம்மாவுக்கு இப்படி சமாதானம் சொன்னான். சரி விடுமா, நம்ம தலையில என்ன எழுதியிருக்கோ அதுதான் நடக்கும். என்ன பண்ண முடியும்? நான் வேற ஏதாவது வியாபாரம் பண்றேம்மா அப்படின்னு சொல்லி தயிர் வியாபாரம் பண்ண ஆரம்பிச்சான். முதல்ல கொஞ்ச நாட்கள் நல்லா தான் போச்சு. அப்புறம் மறுபடியும் நஷ்டம் வர ஆரம்பிச்சுது. பால் கெட்டு போக ஆரம்பிச்சுது. அதனால வியாபாரமும் நொடிஞ்சு போக ஆரம்பிச்சுது. கடவுளே, முதல் போட்ட தொகை எல்லாம் போயிடுச்சு, இப்ப என்ன பண்றது அப்படின்னு ரொம்ப ஆலோசிச்சு சாமந்தி பூ வியாபாரம் பண்ணலான்னு யோசிச்சான். 1 ஏக்கர் நிலத்தை குத்தகைக்கு எடுத்து பூச்செடிகள் எல்லாம் நட்டு வச்சான். கடவுளே, என் பாரம் மொத்தத்தையும் உன் தலையில வச்சுட்டேன், கொஞ்சமாச்சு எனக்கு அதிர்ஷ்டம் இருக்கிற மாதிரி பண்ணுப்பா. அப்படி தெய்வத்துக்கிட்ட மனமாற வேண்டிக்கிட்டான். ஆனா துர்திஷ்ட தேவதை அவனை விட்டு போற மாதிரி இல்ல. சாமந்தி பூக்களுக்கு எல்லாம் நோய் வந்து மொத்தமும் அழிஞ்சு போச்சு. அந்த நிமிஷம் சீனையாக்கு உலகத்துல இருக்கிற எல்லா துன்பங்களும் தனக்கே வர்ற மாதிரி தோணுச்சு. என்ன பண்றதுன்னு ஒன்னும் புரியாம ஊருக்கு வெளியில இருக்கிற மரத்தடியில போய் அமைதியா உட்கார்ந்துட்டான். என்ன இது? என்னதான் நடக்குது? எனக்கு எதுவுமே புரியல. கடவுளே அப்படின்னு தலைய பிடிச்சுக்கிட்டான். அந்த நேரத்துல அங்க குறி சொல்ற ரங்கம்மா வந்தா. நீ ஏதோ சோகமா இருக்கிற, உன் தலை மேல பெரிய பாரம் இருக்கிற மாதிரி இருக்கு அப்படி ஏதேதோ சொல்லிட்டு இருந்தா. சீனையா அத பெருசா கவனிக்கல. நீ என்ன வியாபாரம் தொடங்குனாலும் அதுல நஷ்டம் தானே தவிர லாபமே கிடையாது அப்படி சொன்னதும் அதுல கொஞ்சம் உண்மை இருக்கிற மாதிரி தெரிஞ்சுது. அப்புறம் கொஞ்சம் கவனிச்சு கேட்டான். துரதிஷ்ட தேவதை உன் தலை மேல சம்மணம் போட்டு உட்கார்ந்துருக்கா அப்படி சொன்னதும் சீனையா முழு கவனத்தோட கேட்டான். நீ எந்த வேலை ஆரம்பிச்சாலும் அது பாதியிலேயே நின்னு போயிடும் அப்படின்னு சொல்லவும் சீனையாக்கு ரங்கம்மா மேல நம்பிக்கை வந்து அவகிட்ட, அப்படின்னா என் தலை விதியில என்னதான் எழுதியிருக்கு? இந்த துரதிர்ஷ்டம் போறதுக்கு நான் என்னதான் செய்யணும் அப்படின்னு கொஞ்சம் ஆர்வமா கேட்டான். நீ கொஞ்ச நாளைக்கு எந்த வேலையும் செய்யாம வீட்லயே இரு. நீ என்ன வியாபாரம் ஆரம்பிச்சாலும் உனக்கு இதுதான் நிலைமை அப்படி ரொம்ப உறுதியா திடமா சொன்னான். சீனையாக்கு கூட என்ன பண்றதுன்னு தெரியாம அங்க இருந்து கிளம்பி போயிட்டான். அன்னையில இருந்து எந்த வேலையுமே செய்யாம வீட்லயே இருக்க ஆரம்பிச்சான். சீனையாவோட அப்பா அம்மா கூட முதல்ல கொஞ்ச நாள் எதுவும் கண்டுக்கல. போட்டும், கொஞ்ச நாள் ஓய்வெடுத்தான்னா அவன் மனசுல இருக்கிற பாரமாவது குறையும் அப்படின்னு நினைச்சு நாகமணி கூட கொஞ்ச நாள் பேசாம இருந்தா. சீனையா எந்த வேலைக்குமே போகாம கொஞ்ச நாள்லயே பெரிய சோம்பேறி ஆயிட்டான். டேய், வெயில் உச்சி வானத்துக்கு வந்தாச்சு, அப்பா வயலுக்கு போயிட்டாரு, எந்திரிடா அப்படின்னு திட்டினாதான் கொஞ்சமாவது முழிப்பான். சூரியன் நடுமண்டைக்கு வந்ததுக்கு அப்புறம் அம்மாவோட திட்டுக்களை கேட்டு எந்திரிக்கிறது வழக்கமாயிடுச்சு. அப்புறம் மத்தியான நேரத்துல அம்மா செஞ்ச சாப்பாட நல்ல திருப்தியா சாப்பிடுவான். அம்மா, நாளைக்கு கோழி குழம்பு செய்யுமா அப்படின்னு சொல்லிட்டு மரத்தடிக்கு போயிடுவான். அங்க பல்லு போன பெருசுங்க கூட எல்லாம் பேசிட்டு அங்கேயே படுத்து தூங்கிடுவான். சாயங்காலம் எந்திரிச்சு அப்படியே நடந்து வீட்டுக்கு போவான்.
துரை எல்லா வேலையையும் வெட்டி முடிச்சு வீட்டுக்கு வந்தாச்சா அப்படின்னு அம்மா திட்டுனா கூட எதை பத்தியும் கவலைப்படாம அமைதியாவே இருந்தான். இப்படி ஊர்ல நடக்கிற பாட்டு கூத்து திருவிழா இப்படி பொறுப்பு இல்லாம சுத்தி திரிஞ்சு அங்க காலம் கழிக்க ஆரம்பிச்சான். ராத்திரி வீட்டுக்கு வந்து திருப்தியா சாப்பிட்டுட்டு அர்த்த ராத்திரியில படுத்து தூங்கிடுவான். திங்கணும் தூங்கணும் சுத்தணும், இதை தவிர வேற ஏதாவது பண்றியாடா? ஏதாவது வேலைக்கு போடா. அம்மா, துரதிருஷ்ட தேவதை என் தலை மேல சம்மணம் போட்டு இருக்கான். நான் என்ன செஞ்சாலும் நாசமாதான் போகுமா, போமா. அப்படி அம்மா சொன்னதை பத்தி கவலைப்படாம அவன் பாட்டு படுத்து தூங்கிட்டான். எப்பவும் ஏதோ ஒரு வேலை பார்த்து சுறுசுறுப்பா இருந்த சீனையா இப்படி ஆயிட்டானே அப்படின்னு நினைச்சு அவங்க அப்பா அம்மாவுக்கு கவலையா இருந்துச்சு. என்னங்க இவன் இப்படி ஆயிட்டான், இத பாக்குறதுக்கு தான் நம்ம உயிரோட இருக்கோமா? அப்படி கண்ணீர் விட்டு அழுதா நாகமணி. அவளோட புருஷன் ராதையா அவ கஷ்டத்தை பார்த்து ஒரு யோசனை சொன்னாரு. அது என்னன்னா, ஒரு கல்யாணம் பண்ணிட்டா சீனையா சரியாயிடுவான்னு. நாகமணிக்கு கூட அது சரிதான் அப்படின்னு தோணுச்சு. நீங்க சொல்றது ரொம்ப நல்ல யோசனைங்க. ஒரு கல்யாணம் பண்ணிட்டா இவன் திருந்தி நல்ல பாதைக்கு வந்துருவான். அப்படி ஒரு நல்ல பொண்ணுக்காக சுத்து பக்கத்துல எல்லாம் ஜல்லட போட்டு தேடி பார்த்தாங்க. ஏழை பொண்ணா இருந்தாலும் குணமான பொண்ணா இருப்பான்னு நம்பி லக்ஷ்மி தேவிய சீனையாவுக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்க. பாருமா லக்ஷ்மி, உனக்கு நல்லது பண்ணேனா இல்ல கெட்டது பண்ணேனான்னு எனக்கே தெரியாதுமா. ஆனா என் பையனை உன் கையில குடுத்துட்ட. அப்படி கண்ணீர் விட்டு சொன்னா. அப்புறமா நாகமணி ராதையா தம்பதிகள் கோயில் குளம்னு சுத்தி பார்க்க புறப்பட்டு போயிட்டாங்க. லக்ஷ்மி தேவியும் சீனையாவும் குடும்ப வாழ்க்கைய ஆரம்பிச்சாங்க. கொஞ்ச நாட்கள் சேர்ந்து வாழ்ந்ததுக்கு அப்புறமா சீனையாவோட நிலைமை என்னன்னு லக்ஷ்மி தேவிக்கு புரிஞ்சுது. இவரு பெரிய நம்பிக்கை இழப்புல இருக்காரு. துரதிருஷ்டத்தை தவிர வாழ்க்கையில நமக்கு எதுவுமே இல்ல அப்படின்னு மாயையில இருக்காரு. இவருக்கு அதிர்ஷ்டம்னா என்னன்னு காட்டணும் அப்படி நிர்ணயம் பண்ணிக்கிட்டா. ஒரு நாள் சீனையா வீட்ல சும்மா உட்கார்ந்துட்டு இருந்தப்போ லக்ஷ்மி அங்க வந்தா. ஏங்க ஒரு நிமிஷம் என் கூட வாங்க அப்படின்னு வீட்டுக்கு பின்னாடி கூட்டிட்டு வந்தா. அங்க நிறைய வாழை கன்றுகள் இருந்துச்சு. இங்க நிறைய காலி இடம் கிடக்கு. வாழை மரம் நட்டு வளர்க்கலாம்னு நினைக்கிறேன். முதல் கண்ணை உங்க கையால நட்டு கொடுங்க. நானா? நான் எதுக்கு அப்படின்னு கொஞ்சம் திகைப்போட கேட்டான். என் வாழ்க்கையில கிடைச்ச பெரிய அதிர்ஷ்டமே நீங்க தான். உங்களை விட பொருத்தமானவர் வேற யார் இருக்கா? அப்படி ரொம்ப அன்போட சிரிச்சா. சீனையாவுக்கு தர்ம சங்கடமா இருந்தாலும் நல்லா இருந்துச்சு. கண்ல வந்த கண்ணீரை அடக்கிக்கிட்டு முதல் கன்றை நட்டுட்டு அங்கிருந்து போயிட்டான். லக்ஷ்மி தேவி சிரிச்சுக்கிட்டே மிச்ச வேலை எல்லாத்தையும் செஞ்சா. என்ன மாதிரி துரதிருஷ்டம் பிடிச்சவங்க கிட்ட போய் இதை செய்ய சொல்றாளே, வாழை மரம் நல்லா வருமோ வராதோ? அப்படி யோசிச்சு லக்ஷ்மி தேவிய விட வாழை மரத்தை பத்தி அதிகமா அவன் தான் யோசிக்க ஆரம்பிச்சான். தினமும் தண்ணி ஊத்துனா, செடிகளுக்கு பூச்சி பிடிக்காம பாத்துக்கிட்டான். கண்ணோட கருமணி மாதிரி ஒவ்வொரு செடியையும் தனியா கவனிச்சுக்கிட்டான். அத பார்த்து லக்ஷ்மி தேவி ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டா. பாத்தீங்களா, நீங்க மனசு வச்சா அதிர்ஷ்டம் தானா வரும் அப்படின்னதும் சீனையா கொஞ்சம் ஆச்சரியமா பார்த்தான். நம்ம மேல நமக்கே நம்பிக்கை இல்லாம இருக்கிறது, பயப்படுறது, எந்த வேலையும் செய்யாம சோம்பேறியா இருக்கிறது, இதுதாங்க உண்மையான துரதிர்ஷ்டம். எந்த பிரச்சனை வந்தாலும் எதிர்த்து நிக்கிறதும் விடாமுயற்சியும் தான் உண்மையான அதிர்ஷ்டம். அப்படி லக்ஷ்மி தேவி பெருசா சிரிச்சுக்கிட்டே சொன்னா. தொடர்ந்து கஷ்டப்பட்டு உழைச்சா அதிர்ஷ்டம் வானத்திலேந்து இறங்கி வரும்னு இப்ப புரிஞ்சுக்கிட்டீங்களா? அப்படி சீனையாவோட கண்களை நேரா பார்த்து சொன்னான். நான் எது செஞ்சாலும் நஷ்டம் தான் ஏற்படும். தங்கம் வாங்கினா கூட அது கரியாயிடும். இதுவா அதிர்ஷ்டம்? இங்க கோழிங்க இறந்தப்போ எதனால செத்துச்சுன்னு தெரிஞ்சிருந்தா இந்த பிரச்சனையே இல்ல. அதே போல நீங்க வெயில் காலத்துல தயிர் வியாபாரம் பண்ணீங்க, பால் எல்லாம் கெட்டு போச்சு. இத போய் உங்க துரதிர்ஷ்டம் நினைச்சா எப்படிங்க? நீங்க முழு மனசோட வேலை செய்யுங்க. அதிர்ஷ்டம் என்ன, அமிர்தம் கூட உங்க காலடிய தேடி வரும். அப்படி உற்சாகமா பேசினா. அதை கேட்டு சீனையாவோட உடம்புல புது பலமே வந்துச்சு. லக்ஷ்மி, நான் அதிர்ஷ்டம் உள்ளவனா இல்ல துரதிர்ஷ்டம் பிடிச்சவனான்னு எனக்கு தெரியாது. ஆனா நீ மட்டும் என்னோட அதிர்ஷ்ட தேவதையே தான். அப்படி மனப்பூர்வமா சொல்லி உழைக்க ஆரம்பிச்சான். 1 ஏக்கர் நிலத்தை குத்தகைக்கு எடுத்து அதுல வாழை மரங்கள் நட்டு விவசாயம் செய்ய ஆரம்பிச்சான். லக்ஷ்மியோட உதவியினால லாபங்களும் சம்பாதிச்சான். தீர்த்த யாத்திரையிலேருந்து திரும்பி வந்து அருமையா மாறி போன மகனை பார்த்து நாகமணி ரொம்ப சந்தோஷப்பட்டா. மருமக லக்ஷ்மிய ஆனந்தமா அணைச்சுக்கிட்டா.